அதே போல அந்த எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை வைத்துதான் இந்த தாபேக்க தொண்டர்கள் ஏதோ ஆம்புலன்ஸை வழிமறித்ததாக சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லை, நாங்கள் ஊடகத்திலும் சோசியல் மீடியாவில் வந்த செய்தி, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அதை 4 பசங்க தேக்குறாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாங்க, நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வருது, கூட்டத்துக்குள்ள திரும்பி திரும்பி ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதாக தான் அந்த செய்தி வருது. அதில் அதைத்தான் சொல்றாரு ஒழிஞ்சு மற்ற வேற எதுவும் சொல்லலை. அது மட்டும் இல்லை, அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது, பணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்றார். நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். 40 உயிர்கள் நேற்றையோட சேர்த்து 40 உயிர்கள் இருந்திருக்குது. அதுல குழந்தைகள் அதிகம், பெண்களும் குழந்தைகள் அதிகம். அந்த காட்சியை நம்ம எல்லாம் பார்த்தோம். அது நெஞ்சை உறைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அப்போ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அந்த இறந்தவர்களுடைய உடலை போஸ்ட்மார்ட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய வீட்டிற்கோ அல்லது தகனம் செய்வதற்கோ அனுப்பி வைப்பது அரசினுடைய கடமை. 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறீங்க. 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு இங்கே பாருங்க, அதில் கழக மருத்துவ அணி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. இந்த செயலை அந்த ஆம்புலன்ஸ்ல இந்த ஸ்டிக்கர் இருக்கு. ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான் குணத்தின் மீது அரசியல் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் பற்றி சொல்ற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணும். குடிக்கிற தண்ணி பாட்டில்ல ஸ்டிக்கர் இருக்குது. மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அன்னைக்கு 39 பேர் இறந்து மார்ச்சுரியில் அடுக்கி வச்சிருக்காங்க. பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது. தண்ணி கொடுத்து ஸ்டிக்கர் ஓட்டின பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க. ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக. அப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதுல அரசியல் பண்ற நீங்க எங்களுடைய பொதுச் செயலாளரை அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, பிணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்ற மா சுப்பிரமணியம் அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய கருத்து. அது மட்டுமல்ல, எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கிட்டத்தட்ட 153 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரம் பண்ணியிருக்கார். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் பிரச்சாரத்திற்கான டேட் கேட்டிருந்து சொல்லியிருந்தோம். 10 நாளைக்கு முன்னாடியே அனுமதி லெட்டர் கொடுத்தோம். கூட்டம் அதிகம் வரும். பஸ் ஸ்டாண்டு ரவுண்டானா பக்கத்தில் கூட்டம் நடத்தினா போக்குவரத்து மாற்றம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ரோடு அகலமாக இருக்காது, நெரிசல் இருக்காது, இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் அந்த பேருந்து நிலைய ரவுண்டானாவிட்ட பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தோம். 10 நாள் பேசவே இல்லை காவல்துறை. அதுக்கப்புறம் வந்து இடத்த பார்க்குறோம்னு ஆய்வு பண்ணுறோம்னு சொல்லி வந்தாங்க. வந்துட்டு காவல்துறை ஆய்வாளர் சொல்கிறாரு நாளைக்கு அனுமதி கொடுக்குறோங்கிறாங்க. அவங்க அனுமதி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்கிறார், நாங்கள் ஆதாரத்தோட அங்கே எங்களுடைய பிரேயரை சொல்லும் பொழுது அப்போ சொன்னோம், இந்த இடத்துல 10/11/2022 முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தின கூட்டம் இதே ரவுண்டானாவில். கொஞ்சம் கீழே இறக்கணும் மாதிரி இதுக்கப்புறம் நாலு 4/2024 பேருந்து நிலைய ரவுண்டானா மக்களவை தேர்தல். டெப்டி சிஎம் வந்து அன்னைக்கு அமைச்சராக இருந்திருக்கார். அன்னைக்கு அவர் வந்து நடத்தின கூட்டம் இதே ரவுண்டானா. இதுக்கப்புறம் கனிமொழி வந்து நடத்தின MP தேர்தலுக்கு கனிமொழி வந்து பிரச்சாரம் நடத்தினது அதே ரவுண்டானா.
அதுக்கப்புறம் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்களுக்கு கரூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரம்மாண்டமான கூட்டத்தில் எழுச்சியுரையாற்றினார். யாருடைய யாருடைய இதில் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம். அதே போல ஆர்ப்பாட்டம் ஒன்று அதே இடத்துல அனுமதி கொடுத்துருக்குறோம். இவ்வளவையும் கொண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாம் பேசும் பொழுது நீதியரசர் சொல்றார், ஒருதலை பட்சம் இல்லாமல் போய் இதை இன்ஸ்பெக்டர்லாம் இது பர்மிஷன் கொடுக்கக்கூடாது, டிஎஸ்பி எல்லாம் எஸ்பியை நேரடியாக ஆய்வு பண்ணி ஒருதலை பட்சம் இல்லாமல் அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறார். அவர் அனுமதி கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறமும் அனுமதி மறுத்து கடிதம் கொடுக்குறாங்க. எங்களுடைய வழக்கறிஞர் சொல்கிறார், ஒரு வாரம் டைமை மட்டும் தள்ளி கொடுத்து வாங்குங்க, டைம் இல்லை, நான் அதே இடத்துல அனுமதி வாங்கி தரேன்னு சொன்னார். டைம் இல்லாததுனால அவங்க சொன்ன இடத்துல 4-5 இடம் சொன்னாங்க. லைட் ஹவுஸ், உழவர் சந்தை, வேலுச்சாமிபுரம்னு சொன்னாங்க. அதில் வேலுச்சாமிபுரம் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்த கேட்டு வாங்கினோம்.